வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம், இது வந்து ப்ரௌன் பீன்ஸு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புடலங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக சாப்பிட போகிற காய்கறிகள் பழங்கள்லாம். அடுத்த உணவு பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமான இது, அதுக்காக தான் இது வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து காட்டு யானை அரிசி வச்சுருந்தோம். காட்டு யானை அரிசியில் மீதியானதில் பழைய சோறு வச்சுருக்கோம். நேற்று காட்டு யானை மதியம் சாப்பிட்டோம். ஸோ இந்த காட்டு யானைங்கிறது இப்போ தான் முதல் தடவை சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்ன அரிசி மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், நல்லா மெல்லு சாப்பிட்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. ஏன் காட்டு யானைன்னு இது பேர் வச்சாங்கன்னா நல்ல உயரமாக வளருமாமா, யானை உள்ளே புகுந்தா கூட தெரியாதாமா, அந்தளவுக்கு உயரமாக வளரும். அதே மாதிரி இது ஒரு 120 130 நாள்லேயே வந்து இந்த நெல் வந்து விளைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் வந்து இப்போ இன்றைக்கெலாம் 90 நாள் 80 நாளில் கூட விளையுது. இது கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல வந்து சர்க்கரை ஏற்றும் திறன் வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் விலை வந்து கொஞ்சம் அதிகம், கிலோ வந்து 100 ரூபா இது. அதனால் வாரத்துக்கு 2 முறை 3 முறை இல்லை குறைஞ்சபட்சம். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா வச்சுருப்போம், கேரளா மட்டை அரிசி வச்சுருப்போம், ரேஷன் அரிசி வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கிற அரிசி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா இதில் ஜென்ரலாகவே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.